இந்த ஃபாரெவர் பிஸ்னஸில் நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபாரெவர்னா என்ன, ஃபாரெவர்னா எப்படிப்பட்ட கம்பெனி, ஃபாரெவர்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, எம்எல்எம்மா அப்படிங்கிறது நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சில பேருக்கு கேள்வி என்னென்னா, சரி ஃபாரெவரை பற்றி எங்களுக்கு தெரியுங்க, ஆனால் இந்த 2CCனா என்ன, 2CCனா எதுக்கு நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் வரும்போது எதுக்கு பண்ணணும் அப்படி அந்த பிஸ்னஸ் இதை பற்றி தெளிவாக எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எப்படி 2CC பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் இங்கே வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு 2CCனா என்ன, 2CC எதுக்காக நீங்கள் பண்ணணும், 2CC அப்படி பண்ணால் எந்த முறையில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஃபாரெவரை பற்றி, ஃபாரெவர் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான 2CCனா என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக இங்கே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். 2CCனா என்ன, what is 2CC? 2CCனா என்னன்னா ஒரு ஒரு கேஸ் கரன்சி, கேஸ் கிரெடிட், கேஸ் கரன்சின்னு சொல்லிக்கலாம் இதை. அப்படின்னா இந்த பிஸ்னஸை வந்து இப்போ வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு கரன்சி இருக்கும். இப்போ இந்தியாவுக்கு INR, யூஎஸ்ஏக்கு டாலர், யூரோப்புக்கு பவுண்டு. அப்படின்னா இந்த ஃபாரெவர் இந்த ஃபாரெவர் கம்பெனி இருக்கு இல்லையா, இது ஃபாரெவர் ஒரு யூனிவர்ஸ். இந்த ஃபாரெவர் யூனிவர்ஸ்குள்ளே சிசின்னா ஒரு பாயிண்ட் வேல்யூ, அதாவது சிசி பாயிண்ட்ஸ்னால் இப்போ ஃபாரெவருக்குள்ள ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு அந்த ப்ராடக்ட்டில் வந்து அட்டாச் பண்ணி நம்பரை ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் சிசி, அதுதான் பாயிண்ட் வேல்யூ, அதுதான் சிசி வேல்யூ. இது வந்து இந்த சிசி என்னென்னா ஃபாரெவரோட கரன்சி, ஃபாரெவருக்குள்ளே இருக்கிற மட்டும் கரன்சி. அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஆலோவேரா பாட்டில் வாங்குறேன்னா அது வந்து 0.102 சிசி பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வேல்யூ வந்து இந்த ஆலோவேரா பாட்டில் வந்து இந்தியாவில் 1800 வச்சுக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ யூஎஸ்ஏல வேறு மாதிரி இருக்கும், இது ஐஎன்ஆரில் கன்வெர்ட் ஆகி வந்திருக்குது. இந்த ருபீஸ், இந்த பாயிண்ட் வேல்யூ வந்து ஐஎன்ஆரில் கன்வெர்ட் ஆகும், காசு மட்டும் ஐஎன்ஆரில் கன்வெர்ட் ஆகும். யூஎஸ்ஏக்கு இது வந்து தனியான ஒரு ரேட் இருக்கும், யூகேல தனியாக, எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா கண்ட்ரிலையும் வந்து உங்களுக்கு தனித்தனியான ருபீஸ், இந்த ருபீஸ் வந்து கரன்சி மூலிமா வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா கண்ட்ரிலையும் இந்த பாயிண்ட் ஒன்று தான். உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்ட்டை வந்து ரீட்டைல், எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோமோ, இந்த கம்பெனியில் வந்து ஒரே இடத்துல அவங்க சிஸ்டமை மானிட்டர் பண்ணணும்னா, இப்போ 170+ கண்ட்ரியில் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ 170+ கண்ட்ரியில் வந்து இந்த பிஸ்னஸை ஒரே இடத்துல உட்காந்து மானிட்டர் பண்ணணும்னா அது இந்த சிசி மூலியமாக தான் மானிட்டர் பண்ண முடியும், இந்த பாயிண்ட் வேல்யூ மூலியமாக தான் மானிட்டர் பண்ண முடியும். யார் யார் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ பாயிண்ட் வேல்யூ சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கிறத இந்த சிசி மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதான் கேஸ் கிரெடிட். இப்போ 100 இப்போ வந்து இது 100 சிசி பாயிண்ட்ஸா, இதே வந்து 1000 பாயிண்ட்ஸ்னா 1CC, 2000 பாயிண்ட்னா 2CC. இப்போ இது 100 பாயிண்ட் ஒரு ஆலோவேரா பாட்டில். ஸோ எல்லா கண்ட்ரிலையும் இந்த பாயிண்ட் வேல்யூங்கிறது ஒன்று தான். ஸோ அதனால தான் 170+ கண்ட்ரியில் யார் யார் எப்படி பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்கிறத இந்த பாயிண்ட் வேல்யூ, இந்த சிசி பாயிண்ட்ஸ் மூலிமா மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிசி பாயிண்ட்ஸ் மூலிமா தான் உங்களோட சேல்ஸும் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த பிஸ்னஸில் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராடக்ட் எவ்வளோக்கு ரீட்டைல் பண்ணிங்கன்னா இந்த சிசி மூலியமாக தான் உங்களோட பிஸ்னஸே ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் இது ஃபாரெவரோட கரன்சி, ஃபாரெவருக்குள்ளே இருக்கிற கரன்சி. இந்த சிசி வந்து 170+ கண்ட்ரியில் ஒன்று தான், ஒரே பாயிண்ட் வேல்யூ தான். எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும், எந்த கண்ட்ரிலையும் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஒரே பாயிண்ட் வேல்யூ தான். ஆனால் அதுக்கான வேல்யூ, அதுக்கான காஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, கரன்சி வேல்யூ, அது மட்டும் ஆஸ் பர் கண்ட்ரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது கிளியர் ஆயிடுச்சா? ஸோ கிளியர் ஆனால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் போவோம். எதுக்கு 2CC இந்த பண்ணணும்? Why to do 2CC? why to do 2CC? எதுக்காக இந்த பிஸ்னஸில் 2CC பண்ணணும்? இப்போது 170+ கண்ட்ரியில் இந்த பிஸ்னஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, 170+ கண்ட்ரியில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் 2CC மூலியமாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதாவது
இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜாஸ்தியெல்லாம் வேணாம், நீங்கள் வந்து ஸ்க்ராட்சில் எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் ₹1,00,000 செலவாகும். எங்கள் கம்பெனியில் நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிக்கோங்க. எங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வித் 2cc ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்றாங்க. அதாவது 2cc-வான வேல்யூ கிடையாது. இப்போ அந்த 2cc, அதாவது இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த 2cc-லேருந்து தான் உங்களோட பிஸ்னஸே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிஸ்னஸில் புரியுதுங்களா? உங்களோட லெவல் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட வந்து பேசிவ் இன்கமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃபாரெவர் மூலிமா தனிப்பட்ட மூலியமாக நீங்கள் வந்து பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னா, சிறுக கமிஷன் மாதிரி ஏர்ன் பண்ணணும்னா அந்த 2cc பண்ணால் தான் உங்களால் முடியும். ஸோ ஓகேங்களா, இந்த 2cc பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த பிஸ்னஸ் வந்து தெளிவாக பண்ண முடியும். ஸோ 2cc பண்ணாமல் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு வேறு விஷயம். அது எப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கடைசியாக வந்து 2cc பண்ணி தான் ஆகணும் நீங்கள். ஸோ பெட்டர் டு ஸ்டார்ட் வித் 2cc. இந்த பிஸ்னஸே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் இந்த 2cc ப்ராடக்ட் வாங்கி இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்றது தான். ஸோ அதுதான் இப்போ வந்து இந்த பிஸ்னஸில் எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, இந்த 2cc-யை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமர் சேர்க்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ, எல்லாமே உங்கள் பிஸ்னஸில் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். எல்லாமே இப்போ உங்களுக்கு கீழே யாராவது 2cc பண்ணி ஜாயின் ஆகினாங்கன்னா அவங்களோட 2cc உங்களோட ஆட் ஆகும். இப்போ 2cc பண்ணாமல் நீங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து ஜாயினிங் பண்ணீங்க 2cc பண்ணிங்கன்னா அந்த சிசிஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகாது. ஸோ நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது 2cc. எதுக்காக நம்ம வந்து இந்த பிஸ்னஸை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி 2cc, அதுவும் 170+ கண்ட்ரியில் ஒரே இடத்துல உட்காந்துட்டு 170+ கண்ட்ரியில் நீங்கள் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து உங்களுக்கு கீழே இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ புரிஞ்சுதா? இதுதான் உங்களுக்கு வந்து ஒரே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த 2cc பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் லெவல் அச்சீவ் பண்ணிங்கன்னா அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அது வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பில்லை. நீங்கள் வந்து 1 மாதம் வேலை பண்ணலையோ, 2 மாதம் வேலை பண்ணலையோ, 3 மாதம் வேலை பண்ணாமல் நீங்கள் இந்த பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அதே லெவல் தான் இருக்கும். அங்கேருந்தே நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு 2cc பண்ணணுங்கிறத நீங்கள் கிளியர் ஆகிருப்பீங்க. மூணாவது வந்து 2cc எப்படி பண்ணணும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த கம்பெனியில் வந்து வெறும் 30,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி இந்த பிஸ்னஸை வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி அப்படின்னு. ₹1,00,000 செலவாகிற பிஸ்னஸ், ஸ்க்ராட்ச்லேருந்து செலவாகிற பிஸ்னஸை வந்து வெறும் 30,000 ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா வெறும் ப்ராடக்டை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி இல்லை, அந்த 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸும் பண்ணலாம், அதை ரீட்டெயிலும் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி ரீட்டெயில் பண்ணணுங்கிற கேள்வி நீங்கள் கேட்கும். அது வேறு விஷயம். அதுக்கான வீடியோ வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 30,000ங்கிறது நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கல, இதை வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு அசைன்மெண்ட். இப்போ இந்த 30,000 ரூபா நீங்கள் இந்த பிஸ்னஸில் போடுறீங்க, அது வந்து ப்ராடக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. யூஸ் பண்ணி அதை பற்றி பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இதை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. எப்படி? கஸ்டமருக்கு இந்த பெனிஃபிட்ஸ், இந்த ப்ராடக்டை பற்றி பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு, இப்போ யாருக்காவது உங்களுக்கு வந்து வயிற்று வலி, சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, கட் ஹெல்த் சரியில்லை, தலைவலிக்குது, ஸ்கின் கேர் ப்ராப்ளம், பர்சனல் கேர் ப்ராப்ளம்ங்கிற நிறைய விஷயம் இருக்குது. இப்போ அவங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட் மூலிமா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த ப்ராடக்ட் மூலிமா யூஸ் பண்ணியிருக்கீங்கனால ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த பெனிஃபிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து திருப்பி கன்வெர்ட் ஆகி கேஷ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? கிளியராக இருக்கா? கிளியராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டைப் இன் கமெண்ட் கிளியர். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து 2cc பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபாரெவரில் வந்ததுக்கப்புறம் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆலோ ஸ்டோரில் உங்கள் 12 டிஜிட் ஐடியை போட்டு பாஸ்வேர்ட் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் லாகின் பண்ணி காம்போவில் போங்க. ப்ராடக்ட் நியூ ஆர்டர்ஸில் போய் காம்போவில் போங்க. காம்போ பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து 1.5cc ஸ்டார்டர் பேக் காம்போ உங்களுக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டர் பேக் காம்போ
1.5 அந்த ஸ்டார்டர் பேக் காம்போ வேல்யூ வந்து 1.5 சிசி, அதாவது 2 சிசி கிடையாது, இன்னும் 0.5 சிசி வேணும் 2 சிசி பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டார்டிங் பேக் காம்போ வந்து 29,500 இல்லைனா 6,000 500 இல்லைனா 600 வரும். இந்த ஸ்டார்டர் பேக் காம்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா கம்பெனி என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டார்டர் பேக் காம்போ வந்து ஸ்டார்டிங் நீங்கள் பிஸ்னஸில் ஐடி கிரியேட் பண்ணி வந்துட்டீங்க, இந்த ஸ்டார்டர் பேக் காம்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட ஐடியில் கன்சிடர் பண்ணிடுவோம், நீங்கள் வந்து 2 சிசி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்கள் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் லெவலில் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. 0.5 சிசி ப்ராடக்ட் இன்னும் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஸ்டார்டர் பேக் காம்போவே 1.5 சிசி வேல்யூ தான் அந்த காம்போ. அதுவும் கம்பெனியோட சாய்ஸாக இருக்குது, உங்கள் சாய்ஸாக இருக்காது. கம்பெனி வந்து சாய்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து 29,500 இந்த அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஐடியில் வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க, நீங்கள் 2 சிசி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் அதுக்கு மேலே இந்த 1.5 சிசிக்கு மேலே ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க தேவையில்லை. இதே வேல்யூவில் வந்து கம்பெனி உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி உங்களோட ஐடியை வந்து 2 சிசியை கன்சிடர் பண்ணி உங்களை ஏஎஸ் லெவல் ஆக்கிடுறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கேருந்து உங்கள் பிஸ்னஸோட தொடக்கம்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து தான் உங்களோட ஏர்னிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோட எல்லாமே இந்த லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து நீங்கள் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸில் வந்து டைரெக்டாக இது மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன சிசி என்ன எப்படி பண்ணணும், எப்படி இந்த முறைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, அப்படி இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடலாம், இல்லைன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபாரெவரில் இருந்து உங்களுக்கு சில சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, லைக் லீட் ஜென்ரேஷன், ப்ராடக்ட் ரீட்டைலிங், ஜாயினிங்ஸ், இல்லைனா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற சிஸ்டம், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபாரெவரில் உங்கள் சிஸ்டம் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு புரியலைன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், என்னை கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை பற்றி நீங்கள் கரெக்ட் பண்ண உடனே நான் வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சைட்லேருந்து நிறைய பேத்துக்கு இந்த வீடியோவை பரப்புங்க. எவ்வளோக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிஸ்னஸை வந்து ஆக்சுவல் முறையில் நாங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். யாரையுமே ஏமாற்றாமல் இந்த பிஸ்னஸை வந்து வல்லக்க டைம் இந்த பிஸ்னஸை பிச் பண்ணணும்னு நினைக்காம எங்களோட ஐடியல் கஸ்டமர், எங்களோட ஐடியல் ப்ராஸ்பெக்டை மட்டும் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோம். எங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா, யார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யாரை வந்து ஃபாரெவர் லிவிங் பிஸ்னஸில் வரணும்னு நினைக்கிறாங்களோ, யார் வந்து ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வல்லுக்க டைம் இந்த பிஸ்னஸில் இருக்கிறதில்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்ல கண்டென்ட்டோட நம்ம சந்திப்போம். ஸோ தேங்க்ஸ் அலாட், பாய்.